நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ஜானகி கிட்ட வந்து எல்லா உண்மையுமே வந்து நம்ம கதிர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஜானகி தான் வந்து இந்த கல்யாணத்த மேக்ஸிமம் நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நம்ம கதிர், ஜானகி 2 பேரும் மொட்டை மாடியில நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "டேய் கதிர், எதுக்குடா நீ அங்கெல்லாம் போன? புவனேஸ்வரி வீட்ல போய் சண்டை போட்டுருக்க. அது என்னடான்னா, உங்க மாமாவுக்கு தெரிஞ்சு அவர் வந்து என்னைய திட்டிக்கிட்டு இருக்கார்றா. ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அத்தை, அவங்க நல்லவங்க கிடையாது. சொல்றத கேளுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் அதெல்லாம் கிடையாதுடா. இப்ப அவ திருந்தி நல்லவளா மாறிட்டாடா. நம்ம குடும்பத்தில வந்து சம்மந்தம் வச்சுருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் கிடையாது. கார்த்தி எவ்வளோ கெட்டவனோ, அத விட பல மடங்கு வந்து புவனேஸ்வரி கெட்டவ. நான் சொல்றத நம்புங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய், இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப கெட்ட கோவம் வந்துரும்டா. ஆல்ரெடி வந்து உங்க மாமா வந்து உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இப்ப என்னையும் உன் மேல கோவப்பட வச்சுறாத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை, இந்த கல்யாணம் வந்து பழி வாங்குறதுக்காக நடத்தப் போற கல்யாணம். 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பகை. எல்லா பகைக்கும் காரணமே நீங்க தான். உங்களால தான் இந்த பகை வந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னடா சொல்ற? புதுசு புதுசா குண்ட தூக்கி போடுற அப்படிங்கிற மாரி வந்து ஷாக் ஆகி போய் வந்து ஜானகி வந்து கேட்குறாங்க. ஆமா அத்தை, இந்த பிரச்சனை வந்து உங்களால தான் வந்துச்சு. அந்த புவனேஸ்வரி வந்து என்கிட்ட சொல்றா. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த ஜானகி தான். ஜானகியோட மகளையும் அவன் குடும்பத்தையும் நல்லா இருக்க விட மாட்டேன். அதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தயவுசெய்து கல்யாணத்தை நிறுத்துங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய், அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதடா. ஏன்டா தனம் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தனம் நல்லா இருக்கட்டும், ஆனால் அவன் கூட சேர்ந்தா தனம் கண்டிப்பாக நல்லாவே இருக்க மாட்டான். நான் சொல்கிறது கேளுங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய், என்னடா நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இந்த கல்யாணத்தை நிறுத்தினா 2 கல்யாணம் நிற்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? 2 கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாடா, அவங்க மாமா வந்து சீனுக்கும் மாயாவுக்கும் இதே மேடையில் ஒரே நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ண முடிவெடுத்துட்டாரு. இப்போ ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டினா இன்னொரு கல்யாணம் சேர்ந்து நிற்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீனு மாயா கல்யாணம் நடந்தால் நடக்கட்டும், ஆனால் வந்து தனத்தோட கல்யாணத்தை நடக்கக்கூடாது. யோசிச்சுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம யோசிச்சு பார்க்காங்க. யார் நம்ம ஜானகி வந்து யோசிச்சு பார்க்காங்க. இவன் சொன்னது அப்படியே வந்து நம்மக்கிட்டே புவனேஸ்வரி வந்து சொல்லியிருக்கா. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இதே வார்த்தை சொல்லியிருக்கா. அதே வார்த்தையும் இப்போ சொல்கிறானே, ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எடுத்துக்காட்டு வந்து போட்டு காமிக்காங்க. அப்போ தான் வந்து ஜானகிக்கு வந்து கை குழந்தையா வந்து தனம் பிறந்திருக்காங்க. அப்போ வந்தவன், என்ன குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு போலயே, ஆனால் உன் குழந்தை வந்து சந்தோஷமாகவே இருக்க மாட்டா. எனக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வலியை கொடுத்தீங்களோ அதே வலியை உனக்கும் உன் குழந்தைக்கும் ரகுராமுக்கும் நான் கொடுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து குழந்தை வந்து வயசுக்கு வந்த பிறகு, என்ன உன் பிள்ளைலாம் வயசுக்கு வந்துட்டாளா? நீ ரொம்ப சந்தோஷப்படாத, உன் பிள்ளை வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து அவளுக்கு அழிவு காலம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் போகிற மாதிரி காட்டுறாங்க. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஜானகி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேளை கதிர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து மாயா வந்து ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு தான் ஜானகி வந்து போகிறாங்க. மாயான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன மாயா, இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியா? நீ இன்னும் எந்திக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வந்து மொபைல் இருக்குது. மொபைலை கையில் வச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்காங்க. அதில் பார்த்தா அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, மாயாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட வீடியோ வந்து இருக்குது. அவங்க பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அக்கா. என்னோட பொண்ணு வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. என்னால் தான் அந்த வீட்டில் வாழ கொடுத்து வைக்கல, ஆனால் என் பொண்ணுக்காவது கொடுத்து வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை வந்து நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அதனால் வந்து அவங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது உங்களோட பொறுப்பு தான்க்கா. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தப்பி தவறி வந்து வேறு ஏதாவது தப்பான வாழ்க்கையை மட்டும் அமைச்சு கொடுத்துறாதீங்கக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேசுகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கண் கலங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மாயா வந்து எந்திரிச்சிடுறாங்க. பெரியம்மா, என்ன பெரியம்மா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏய் மாயா, இங்கே பார்த்தியா, அவங்க அம்மா வந்து என்கிட்ட பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் பெரியம்மா, இது வந்து சீனு ரெடி பண்ண வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, ஆனால் உங்கள் அம்மா வந்து என்கிட்ட வேறு ஒன்று பேசிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதில் வேறு பேசுது, ஆனால் இவங்ககிட்ட பேசுனது வேறு மாதிரி காட்டுறாங்க. என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா உங்கள் அம்மா வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரியத்த, ஏதாவது நீங்கள் வந்து வேறு மாதிரி கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தா மறுநாள் காலையில் வந்து நலங்கு வைக்கிறதுக்காக எல்லா இடத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சீனு, அவங்க அப்பா எல்லாருமே வந்து பூவெல்லாம் தோரணமெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஜானகி வந்து வராங்க. எல்லா வேலையும் நல்லா நடக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மணி வந்து சொல்கிறாரு, எல்லா வேலையும் சூப்பராக நடக்குது சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது சம்மந்தியா அப்படின்னு வந்து சிவராம் கேட்காங்க. ஆமாம், அவங்க வீட்டு பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கொடுக்க போகிறாங்கல்ல, அப்போனா அவங்க சம்மந்தி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் மாயா வந்து கிளம்பி வராங்க. வரும்போது பார்த்தா நம்ம ஒரு ரூமில் பார்த்தா 2 சேலை பட்டுப்புடவை வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா 2 பட்டுப்புடவை வந்து ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம பத்மா வந்து போய் சமாளிக்காங்க. என்ன மாயா, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை 2 பட்டுப்புடவை ஒரே மாதிரி இருக்கே அத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே,
ஆமாம்மா, இது வந்து உனக்கு சீனு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்த பட்டு புடவ. இந்த பட்டு புடவைய நாங்க தற்செயலா போயி சாருக்காக நானும் பார்வதியும் எடுத்துட்டு வந்தோம். பார்த்தா 2 பட்டு புடவையும் ஒரே மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பவே வந்து நம்ம மாயாவுக்கு வந்து டவுட் வந்தது. அது எப்படி இவ்வளோ சேலை இருக்கு, அப்படியும் போய் 2 பேரும் சொல்லாம போய் ஒரே சேலைய எடுத்துட்டு வந்திருக்காங்களே, ஏதோ டவுட்டா இருக்கே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்தவுடனே நம்ம பத்மா வந்து சொல்றாங்க, சரி நீ நம்பலனா விடு. நான் வேணா அந்த சேலைய கொண்டு போய் மாத்திர்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத்த அதெல்லாம் வேணாம் அத்த. 2 பேருமே ஃபங்ஷனில் வந்து ஒரே சேலை கட்டினா நல்லாவா இருக்கும்? அதனால தான் கட்டிட்டு அதனால தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. சரி நாங்கள் வேணால் சேலையை மாற்றிடுறோம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் அத்த, சாரு கட்டினா கட்டட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா கதிர் வந்து வெளியில் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அங்கனக்குள்ளே தான் நம்ம ஜானகி வந்து வராங்க. டேய் கதிரு, வெளியில் நின்று என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க, வாடா உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அத்தை, நீங்கள் வந்து தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் அவ்வளோ சொல்லியும் என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிங்க. நீங்கள் பாருங்கள், தனத்தை வந்து தப்பான வாழ்க்கையில் தான் நீங்கள் அமைச்சு கொடுக்க போகிறீங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கூட நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கல, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தா டக்குன்னு தனம் வந்து பின்னாடி கதவை திறந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கதிர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்க அத்தை, அதான் நான் சொல்லுவேன், அதுக்கு மேலே என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு பின்னாடி நின்று நம்ம தனம் வந்து ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.